இப்போ அமித்ஷா ஒரு வாட்டி வந்தார். என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அடிக்கடி அமித்ஷா வரணும். ஏன்னு சொன்னா ஒரு முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். பாட்டாளி மக்கள் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. எதுவும் இட்டி கட்டி பேசலைங்க. அவங்க ஜாதகம் அப்படி. அவனுக்கு எவன் வந்து போனாலும் இங்க கலகன்னு இருக்கும். வந்தார். அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாங்க. பிரிக்கவே முடியாம இருந்தாங்க. வந்து போனான் பெரிய மனுஷன். தைலாபுரம் தோட்டமே நீங்க ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு முறை வந்தார் முருகனை பார்க்கறதுக்கு. செல்லூர் ராஜு வீட்டில் 200 கோடியை காணும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அடுத்த முறை அமித்ஷா வருகிற போது வேலுமணி கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி என்று பிரிகிறதா இல்லையான்றது நீங்க பாருங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அமித்ஷா என்ன சொன்னார்? முதலமைச்சர் யாருன்னு சொல்லல. ஆனால் அதிமுக தான் முதலமைச்சர் பதவி வரும்ட்டார். என்ன அர்த்தம்? துண்டு போட்டாருன்னு அர்த்தம். யாருக்கு? வேலுமணிக்கு. தனியா போய் அவர் யாக நடத்த ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்லுகிறேன், இதே சேலத்தில் இன்னும் 1 மாசம் அல்லது 2 மாசம் கழித்து அவங்க 2 பேர் பிரிந்த பிறகு இதே ராஜேந்திரன் என்னை கூடுவார். நான் வந்து விலாவரியா பேசுகிறேன். ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் எடப்பாடி இப்ப பயந்துகிட்டு ஊரா போறார். போற இடத்துல போய் பேசுவதை எல்லாம் பார்த்து விட்டு அங்க மேட்டுப்பாளையத்துக்கு போனாராம். மலாடி வாரத்தில் இருக்க பெண்கள்லாம் பார்த்து கேட்டாங்களாம், இந்த சண்டாளம் தானே என் அம்மா வீட்டையே அபகரிக்க விட்டான். ஏன்னா டெய்லி அந்த அம்மாவை போகிற போதெல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறவங்க மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த மகட போகும்போதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு போவோமா அந்த ஊர் மக்களுக்கு. நான் கேட்கிறேன், நீ அங்க ஆரம்பிச்சு இல்ல, ஒரே ஒரு இஸ்லாமிய பொண்ணாக வந்து நின்னாங்க. மேட்டுப்பாளையத்தில் மெஜாரிட்டி மக்கள் வாழுகிற பகுதி இஸ்லாமியர்கள். ஒரு இஸ்லாமியர் கூட வரவில்லை. ஆள் கிடைக்காத காரணத்தினால் பிளாக் தண்டர்ல போய் ஒரு தங்கிட்டு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார். நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை, செய்தி பத்திரிகையில் வந்தது. ஒவ்வொருத்தன் பாக்கெட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பறி போயிருக்கு. அதிமுக காரன் பல பேர் அங்க ஒன்றிய நிர்வாகிகள் இருந்தாங்க பாருங்க. 10 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க. 2 லட்சம் 3 லட்சம் போயிருக்கு. நான் கேட்கிறேன், ஊர்வலத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் லட்சக்கணக்கான பணம் எடுத்துட்டு வருது எதுக்கு? ஊட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கு பட்டுவாடா பண்றது. மாட்டிக்கிட்டியா இல்லையா? ஒன்னு மட்டும் சொல்றேன், இந்த கட்சிக்கு எவன் துரோகம் நினைச்சாலும் அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிந்து போவான் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. முருகன் பெயராக வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தலான்னு சொல்றாங்க நினைச்சாரு. மதுரையில ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அது நயினார் ராகேந்திரன் பேசினார். வேலையும் முருகனையும் வைத்து ஸ்டாலினை ஒழித்து விடுவேன். நான் சாயந்தரமே கூட்டத்தில் சொன்ன அடமடையா, வேலை முருகனை கட்சியில மந்திரியா இருக்கிறாங்க பாவி. இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு மண்டல பொறுப்பாளராக ஏவா வேலு இங்க மந்திரியா இருக்காரு. துரை முருகன் எங்க கட்சிக்கே பொதுச்செயலாளர் இருக்காரு. வேலை முருகனும் இங்கதான் இருக்கிறாங்களே ஒழிய உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அறுபடை வீடுகள்ல 5 வீடு எங்க கையில் இருக்கு. திருச்செந்தூர்ல எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், பழனியில எங்க எம்எல்ஏ ஐபி பெரியசாமி, ஐபி செந்தில், திருத்தணிக்கு எம்எல்ஏ திமுக சந்திரன். இப்படி 5 தொகுதியில நாங்க தான். இவங்க மதுரையில மதுரை முருகனை வச்சு கூட்டினாங்க. எங்கால் சேகர் பாபு இருக்காருல்ல, அற்புதமான மந்திரி. சாமியார் கிட்ட அவர்கிட்ட மந்திரி பதிவு ஆகிறதுக்கு முன்னாடி தாடி வளர்த்து இன்னும் எடுக்கவே இல்லை. வருஷத்துல 365 நாள்னா 300 நாள் கோயிலுக்கு போற ஒரே ஆளே எங்க அறநிலையத்துறை அமைச்சர் தான். அவர் பார்த்தார், முருகனே அங்க ஒன்றிய செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது அமைச்சராக இருக்கிற போது நான் நடத்தி காட்டுகிறேன் பார் என்று திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடத்தினார். 50 வருஷத்துல யாருமே நடத்த முடியாத அளவுக்கு நடத்தி காட்டி முருகனை எங்க பக்கம் எடுத்துட்டார்.
அடுத்து வந்தார் கொஞ்சம் நஞ்சை விட்டு போட்டு திருப்பரங்குன்றத்திலும் தானே முடிச்சிட்டார். ஆக எடப்பாடி உன் சாதகம் சரியில்லை. நீ எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுது. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணை வச்சு யார் அந்த சார்ன்னாரு. நான் ஒரே வார்த்தை சார். பத்திரிகையாளர் சாயந்தரமே கேட்டாங்க யார் அந்த சார்ன்னா கவர்னர் தான் சொன்னேன். காரணம் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் கவர்னர் கிட்ட தான், தமிழக அரசு கிட்ட கிடையாது. என்ன பத்திரிகையாளர் கேட்டாங்க, நான் நறுக்குன்னு சொல்றேன், வர்றதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. யார் அந்த சார்ன்னு, அவர் தாங்க ராஜ்பவன்ல உட்காந்துருக்காரு, அந்த சாரை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன ஆச்சு? எவ்வளவு நாள் வண்டி ஓடிச்சு? சட்டமன்றத்தில் தளபதி நேருக்கு நேர் எடப்பாடி பார்த்து கேட்டார். இவ்வளவு துள்ளிய மேடையில் சட்டமன்றத்தில் தளபதி கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பதில் சொன்னாயா? பயந்து ஓடிட்டியா இல்லையா? காரணம் பதில் சொல்ல முடியாது. கெட்டிக்காரன் புழுவு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எடப்பாடி சொல்ற புழுவு இங்க அருமையாக சொன்னார் நம்முடைய ராஜேந்திரன். எங்க கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. கலைஞர் என்கிட்ட சொல்லுவார் வரும்போதே, இவன் ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்லனா தூக்கம் வராதியான்னு. 90 சொல்லிட்டான்னா செவத்தை பார்த்து ஒரு 10 பைய சொல்லிட்டு தான் வருவான்வார். அந்த மாதிரி சில கேரக்டர் இருக்கும். வாயை திறந்தா புழுவா இருக்கும். இன்றைக்கு நம்முடைய பழனிசாமி எதை சொன்னாலும் பொய்யாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்.